நான் ஒரு நல்ல வேலையாக வந்து கொண்டிருக்க நேரத்திலே என் நாட்டிலே என் மக்களுக்கு குறையா? உங்களுடைய நாட்டிலே உங்களுடைய மக்களுக்கு குறிஞ்சி நிலத்திலே என் மக்களுக்கு என்ன குறை? உங்களுடைய என் தந்தை நம்பிராஜன் எனக்கு இந்த நாட்டை முடிசூட்டி வைத்திருக்கிறார். முடிசூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லது. அந்த கையோடு வந்து விட்டேன். அந்த கையோடு வந்து விட்டீர்கள். நம்பிராஜனுக்கு 7 மயம். சரி, ஒரு மயம் மட்டும் இப்படி 6 மயம். 6 பேர் நலமா இருக்காங்க. நான் ஒரு ஆள் மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஒரு ஆள் மட்டும் லூசா? 7 பேர் நல்ல விளையலாம். 7 பேர்ல இவர் ஒரு ஆள் மட்டும் அப்படின்னா மற்ற இவர் வந்து நீங்க மூல வறட்சி இல்லாதவர், மணலம் குன்றியவர் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏன் லூசு கூட சொல்ல? இவர் மட்டும் அவங்க அப்பா மாதிரி. ஓ, இவர் மட்டும் அவருடைய தந்தை. அமித்த 6 பேர். அதனாலதான் முடிச்சு. அப்ப மற்ற 6 பேர் எப்படி? புத்திசுவாதம் இல்லாதவங்க. அமித்த 6 பேருமேவா? 6 பேர் தான் புத்திசுவாதம். இவர் மட்டும் நம்பிராஜன் போல இருக்கறனால இவருக்கு முடி சூடி கொண்டு இருக்காரு. அதனாலதான் இவரை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறது காரணமே. மிக்க மிக்க நன்றி. நன்றிகள். வணக்கம். வணக்கம். வேற என்ன விஷயம்? ஐயா, நான் வேட்டை மார்க்கமாக வருகின்ற நேரத்திலே ஒரு அழகான ஒரு புள்ளிமானை கண்டேன். பார்த்த உடனே பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டேன். பார்த்த உடனே பிடிக்க வேண்டும் என்று நினைத்தாயா? அதனாலதான் இப்படி குருவி உட்கார்ந்து இருக்கீங்களா? சரி ஐயா, நான் பார்த்த உடனே பிடிக்க வேண்டும் என்று நினைத்ததை என்னுடைய மான்குட்டி பார்த்த உடனே பிடிக்கலாம் ஆசைப்பட்டேன். இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமைச்சரே? இதை பற்றி பார்த்தோன்னே பிடிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவர் மான்குட்டியா, அந்த குண்டியை பிடிச்சா சரி, எந்த குண்டியை பிடிச்சா சரி. மாங்கொட்டையை பிடிப்பதற்கு என்ன குட்டி 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 பார்த்து பிடிக்கலாம் ஆசைப்பட்டேன். விரட்டி வரக்கூடிய நேரத்துல பாலத்துல வச்சு என்னங்க? பாலத்துல வச்சு பிடிக்கணும்னா? பாலத்திலயா? இல்லங்க, பாலத்துல வச்சு நேரே பார்த்த உடனே பிடிக்கணுமா? அந்த பாலக்கடையில் நிறைய பேர் அதிகமா உட்கார்ந்து குடிக்கிறாங்களே தவிர. என்னங்க ராஜா, பார்த்த உடனே பிடிக்கணும்னு நினைச்சாரா? சரி, இப்ப முடியாம போச்சு அவருக்கு. அதற்கு என்ன? விரட்டி வரக்கூடிய நேரத்திலேயே தங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி கொடுத்தால் வளையத்துக்குள்ள நுழைந்து விட்டால் அந்த மானை வச்சு நீ விட்ட காட்டுகிறாயா? வித்தை காட்டுகிறா? அந்த வளையம் இல்ல, தங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள் நுழைந்து விட்டது. நீங்க போட்டுங்க வேலி போட்டுறீங்கல, அந்த வேலியை தாண்டி உள்ளே நுழைந்து விட்டது. வேலியை தாண்டி ஜோலி பார்க்க வந்திருக்கிறதா? என்ன ஆச்சரியம். சரி, இல்லைங்கய்யா, அந்த மாதிரி பார்வை எமக்கு கிடையாது. என்ன தெரிகிறது என்று தெரியவில்லையே. இவ்வளவு க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா முகம் எத்தனை தெரிகிறது. சரி, மானிங்க இல்லை அப்படியா? போயிட்டு புதன்கிழமை திரும்பி வாருங்கள். எதுவாக இருந்தாலும் அண்ணா அண்ணா, தங்கள் நாட்டை தேடி வந்த நபர். ஐயா, இங்க வாங்குங்க. வந்தவர்களை வெறுங்கையுடன் அனுப்பலாமா? சரி, இந்தா. அது எமக்கு வேண்டாம். அது எமக்கு வேண்டவே வேண்டாம். என்னதாயா? எனக்கு என்னுடைய மான்குடி இப்படி பிறகு தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். புது துண்டு இதை வேணாம்ன்ற. எது? ஐயா, நீங்கள் வாங்கி அந்த புது துண்டை அன்றே ஒரு தங்களுடைய விரும்பி வந்த ஒரு பெண்மணிக்கு பரிசாக கொடுத்து விட்டீர்கள். மன்னருக்கு ஏதோ பரிசு பொருள் வந்திருக்கிறது. ஆஹா, மன்னருக்கு பரிசு பொருளா? வர வேண்டியதானே? நான் எப்படி இதை தின்பது? எங்க எல்லோரும் வயிறு நிறைந்துவிடும். நாட்டு மக்கள் எல்லாம் பசியாறி விடுவார்கள். கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அனைவருக்கும் பசியாறி சாப்பிட்டால் லோகத்தில் உள்ள அனைவரும் பசியும் தெரிந்து நிறைவடைந்து விடும். ஆக அந்த மான்குட்டியை என்ன சொல்றேன்? சொல்லுங்க ஐயா மன்னரே. நீ சொல்வதிலே பொய் இருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும். நான் சொல்வதில் பொய் இருக்கிறதா? நான் குறிப்பறியும் தன்மை படைத்தவன். முகத்தை பார்த்தோன்னு சொல்லிடுவேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையை மறைக்கிறது நல்லா இருக்குமா? அப்ப நான் உண்மையை சொல்லணும், அப்படிதானே? நான் தேடி வந்தது மான்குட்டி என்று சொன்னீர்களா? அது பொய் என்று தாங்கள் நினைக்கின்றீர்கள், அப்படித்தானே? இல்லைங்க, நான் மான்குட்டியை தேடி வந்தேன் என்று உரைத்தது தாங்களுக்கு பொய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அப்படித்தானே? ஐயா, நான் இது தவறாக கூறிவிட்டேனா? அதுதான் உண்மையும் கூட. சுருக்கமாக பேச வராத ஐயா, அதுதான் உண்மையும் கூட. எதுக்கு தான் அந்த உண்மையை சொல்லி? மான்குட்டி தேடி வரவில்லை. தங்களுடைய தங்கை வள்ளி பெண் இருக்கிறார் அல்லவா, அவர்களை இப்படி என் தங்கச்சியை பேசினேன்னா உன் முகரக்கட்டிலே முடிக்காது. ஏங்க, உன் தங்கச்சியை பார்க்க வந்தேன்னா முடிஞ்சு வச்சு தங்களுடைய தங்கையை பார்க்க வந்திருக்கிறது அல்லவா? எதற்காக சொல்லுகிறது தெரியுவா? என்னையாது அவர் தங்கச்சியை பார்க்க வந்தோம்னா அவர்கிட்டே சொல்றீங்கன்னா என்ன ஒரு தைரியம்? ஏங்க, அவர்கிட்ட சொன்னா பக்கத்துல கடையா சொல்ல முடியும்? என் தங்கச்சியை பார்க்க வந்தா என்கிட்ட சொல்லணும். இந்த இருங்க, இவர் ஒரு ஆள் தான் இப்படி, அவங்க 6 பேரும் அது வேற மாதிரி. 6 பேரும் புத்திசாலி உள்ளவர்களா? வேற மாதிரி என்றால் கோபம்னா கடுமையா வரும். அப்ப எது கொடுத்தாலும் வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, வளவளன்னு பேசாதே. வளவளி என்று பேசுவது எமக்கு பிடிக்காது. ஆக தங்களுடைய தங்கையை தேடி வந்திருக்கேன். அவர்களை கைப்பிடியாக பிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்து கொண்டிருக்கேன். தாங்கள் அனுமதி கொடுக்கிறீர்களா தங்கை?
வள்ளியை கைபிடித்துக் கொண்டு போக இப்ப யாரு இது போட்டியிட்டு வச்சிருக்காங்களான்னு எந்த மொழியும் கலக்காம பேசணும்னு நாக்கு பெறலும்னா அதுக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை? வேற என்ன வேலை? அதுல நீ பிராக்டிஸ் எடுத்துட்டு நாக்கு அப்படி பெறலாம். அப்படி என்ன பயிற்சி எடுக்க வேண்டும்? கலமுளன்னு பெறலாம். அந்த பயிற்சி அந்த பயிற்சி தாங்கள் எனக்கு கற்றுத் தருவீர்களா? எதுங்க? சரி சரி, என் தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரியக்கூடாதா? எந்த விஷயம்? எந்த விஷயம்? இந்த விஷயமா? மான தேடி வந்தோம்னே சொல்லணும். பிறகு என்ன சொல்ல வேண்டும்? மான தேடி வந்தோம்னே சொல்லணும். சரி சரியா? சரி. போது போ. போது பாரு சொல்வா. போது பார். வளர்த்தப்பிய குரமான்களே ஒரு மண்வர கண்டிட நீங்களே. வளர்த்தப்பிய குரமான்களே ஒரு மண்வர கண்டிட நீங்களே. வளர்த்தப்பிய குரமான்களே ஒரு மண்வர கண்டிடம் நீங்களே. சிலதப்பிய என்னல் கை காண இறப்பிய சிலதப்பிய என்னல் கை காண தப்பிய சித்தமயக்கிய தப்பி தட்டி வந்த மாலப்பிய குரமான்களே ஒரு மண்வர கண்டிடம் நீங்களே. மன யார் குணத்தில் வந்து சில வேதனை இந்த யார் குணத்தில் வந்தது. கையில் பாசக்கயிறு இருந்தால் அவர் போலவே தெரிந்து கொண்டிருக்கும். என்னுடைய நடை உடை பாவனை அப்படியே ஏழு மைல்ல ஒரு ஆள் மட்டும். இவர் ஒரு ஆள் மட்டும் மனநிலை குன்றியவர். யார் தெரியுதா? யார் என்று தெரியுதுங்க. ஆனா விவரம் புரியவில்லை. விலாசம் தெரியவில்லை. தங்களுடைய தங்கை வள்ளி இந்த பெண் தானே? பிறகு இது உண்டங்கையடா உண்டங்கை. ஐயா ஊமத்தங்காயா? ஊமத்தங்காய அரைச்சு தின்னு போ. ஏங்க அப்படி சொல்றீங்க? பள்ளிக்கூடத்துல போறதுக்கு கறி போடும் போது புடுங்கினது அதெல்லாம். அது உண்மைதாங்க. அப்ப வந்து போட்டி போட்டு வந்து தேய்ப்போம். இது என் தங்கை அங்க இருக்கிறது. அப்ப இது என் பொண்டாட்டி. உங்களுடைய பொஞ்சாதியா? என்னங்க உங்க பொண்டாட்டிங்கிறீங்க? என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதை அவுத்த வந்துட்டு காட்டு பார்க்கட்டும். நல்ல ஆளு சண்டை. பைத்தியம். யாருங்க பைத்தியம்? அதுதான். இது பைத்தியமா? அதனால அப்படி சிரிக்கும். என்ன சொல்றீங்க? சும்மா சிரிக்கிற மாதிரி தெரியும் உனக்கு. அது நம்பி பாருங்க தெளிவா பேசுறாங்க. பேசணும். ஊமையா அது பேசுவேன். சரி யாரு? நானே இந்த மாதிரி ஒரு டைப்பா இருக்கேன்னா என் முண்டாட்டி. அப்போ உங்க கூட இருக்க உங்களுடைய மனைவி எப்பேற்பட்டவளாக இருப்பாள்? குடும்பமே நாங்கள் மனநிலை குடும்பமே மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் தெரிகிறது. ஆக அப்ப தங்கை அதை காட்டிலும் மிக பைத்தியமா? வரும்போதே பாரு என்ன சைஸ்ல வந்து பாரு. என்ன சொல்றீங்க? அழைத்து வரங்களை பார்க்கலாம்.